கனமழையால் தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் மரம் சாய்ந்ததால் தமிழ்நாடு கேரளா நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் முத்துவேல். முத்துவேல், அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றனவா? விவரங்கள். அதாவது தேனி மாவட்டத்துல தமிழக கேரள மாநிலத்தை இணைக்கக்கூடிய முக்கிய 3 வழிகள் இருக்கு. அதுல போடிமெட்டு, கம்பமெட்டு, குமுளி மலைச்சாலை, தேனி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை செல்லக்கூடிய குமுளி மலைப்பாதையாங்க. இந்த சாலையில தினந்தோறும் பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு வருவது, கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு போவது வழக்கம். மேலும் தற்பொழுது ஐயப்ப கோயில் சீசன் காரணமா இதுல ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு, கேரள மாநில சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். இந்த பாத்தீங்கன்னா இந்த நேற்று நைட்டு பெய்த மழை, இன்னைக்கு இப்ப தற்பொழுது பெய்த மழையில கனமான மழை கொட்டிட்டு இருந்துச்சு. இந்த வனப்பகுதியில கொட்டிட்டு இருந்த மழையில சாலையோரமா, அதாவது கும்பலி சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் பெரிய மரம் ரோட்ல சாஞ்சிருச்சு. சாஞ்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த மூஞ்சி புதர் செடியும் சேர்த்து சாய்ச்சி ரோட்ல பெரிய போக்குவரத்து தடை ஏற்பட்டுச்சு. இந்த தடை நடக்கிட்டு போற வண்டி, கேரளாவுக்கு போற வண்டியும் தமிழ்நாடு போற வண்டியும் தடை நின்று இருக்காங்க. இதை உடனே வனத்துறையும் வருவாய்த்துறை, காவல்துறை சேர்ந்து மரத்தை அப்புறப்படுத்தி இயந்திரங்களை கொண்டு அறுத்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. விரைவில் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு போக்குவரத்து நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.